அதே மாலை எண்ணில் கிறிஸ்டோபர் தனது அடுக்குமாடி குடியிருப்புக்கு வீடு திரும்பினார். அவர் கதவை நெருங்கியதும் அது பூட்டப்படவில்லை என்பதை அவர் உடனடியாக கவனித்தார். இது அவருக்கு சற்று வித்தியாசமாக தோன்றியது. உன்னிப்பாக கேட்டபோது குளியலறையில் யாரோ குளித்துக் கொண்டிருப்பதை கேட்டார். மேலும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் உரிமையாளர் தனது அண்டை வீட்டை பற்றி குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்தார். இது அவருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. அடுத்து என்ன நடக்கும் என்று அவர் ஆவலுடன் பார்க்கத் தொடங்கினார். அவர் இறுதியாக அடுக்குமாடி குடியிருப்பிற்குள் நுழைந்தபோது அவரது அண்டை வீட்டுக்காரர் குளித்து முடித்துவிட்டு குளியலறையிலிருந்து முற்றிலும் ஆடையின்றி வெளியே வந்தார். எதிர்பாராத காட்சியால் கிறிஸ்டோபரின் கண்கள் உடனடியாக விரிந்தன. அந்நிய பெண் அவனது குழப்பத்தை கவனித்து குளியலறைக்குள் வேகமாக மறைந்து கதவை இறுக்கமாக மூடினாள். கிறிஸ்டோபர் முழுமையான திகைப்புடன் நின்று என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயன்றார். எண்ணங்கள் அவரது மனதில் மின்னல் போல வந்து சென்றன. இறுதியாக வீட்டின் உரிமையாளர் கூறியது சரி என்ற முடிவுக்கு வந்தார். அவரது அண்டை வீட்டுக்காரி உண்மையிலேயே பிரமிக்க வைக்கும் அழகுடன் இருந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த பெண் மீண்டும் தோன்றினாள். கிறிஸ்டோபர் அவளிடம் தான் குளித்துக் கொண்டிருப்பதை அறியாததால் நடந்தது முற்றிலும் தற்செயலானது என்று அவசரமாக உறுதிப்படுத்தினார். வீட்டின் உரிமையாளர் பேசிய அண்டை வீட்டால் இவர்தானா என்றும் அவர் எச்சரிக்கையுடன் விசாரித்தார். இருந்தபோதிலும் அவள் கையில் ஒரு கத்தி இருப்பதை அவர் கவனிக்கவில்லை. மேலும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவள் வேகமாக அவனை நோக்கி விரைந்தாள். இது கிறிஸ்டோபரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதிர்ஷ்டவசமாக அவனது அனிச்சைகள் போதுமான வேகம் கொண்டதாக இருந்தன. மேலும் அவனது தலையை நேராக குறிவைத்த கத்தியின் அடியிலிருந்து அவனால் தவிர்க்க முடிந்தது. கிறிஸ்டோபர் பயத்துடன் அவளை பார்த்து கத்தினார். அவள் என்ன செய்கிறார் என்று கேட்டார். மேலும் அவனது நிதானத்தை முழுவதுமாக இழந்தார். இருந்தபோதிலும் அந்த பெண் அவனுக்கு திடீர் சுறுசுறுப்பு இருப்பதையும் அவனது தாக்குதலை தவிர்க்க முடிந்தது என்பதையும் உணர்ந்ததால் அவன் முதல் பார்வையில் தோன்றுவது போல் சாதாரணமானவன் அல்ல என்ற முடிவுக்கு வந்தாள். அவள் ஒரு முயற்சியோடு நிற்க மாட்டாள் என்று கிறிஸ்டோபர் யூகித்தார். மேலும் அடுத்த தாக்குதலுக்கு தயாரானார். அவளது அடிகளை தவிர்க்க தயாரானார். அவள் மீண்டும் தாக்க முயன்றபோது அவன் தவிர்த்து கொண்டே அவளை சமாதானப்படுத்த முயன்றான். அவளை நிர்வாணமாக பார்த்தது உண்மையில் தவறுதான் என்று ஒப்புக்கொண்டான். ஆனால் அதே நேரத்தில் அது விபத்தாக மற்றும் தீய நோக்கமில்லாமல் நடந்தது என்பதை வலியுறுத்தினான். கிறிஸ்டோபர் அவளது அடியை தடுத்து நிறுத்தி கத்தியின் பல வீச்சுகளை தடுத்து நிறுத்த முடிந்தது. பேசி சண்டையை தீர்க்க வேண்டும் என்றால் முதலில் அவளை நிராயுதபாணியாக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான். கத்தியுடன் இருந்த அவளது கையை வேகமாக பிடித்தான். பிறகு அவளை தப்பிக்க விடாமல் தனது மற்ற கையால் அவளது கத்தியுள்ள கையை பிடித்து அவள் தலைக்கு மேலே தூக்கி குறைந்தபட்சம் ஒரு கணம் அமைதியை அடைய முயன்றான். இந்த நேரத்தில் அந்த பெண் சமநிலையை இழந்து இருவரும் விழுந்து தரையில் முடிந்தது. நிலைமை கட்டுப்பாட்டை மீறிவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள். கிறிஸ்டோபரால் செய்ய முடிந்தது எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்பதுதான். தரையில் விழுந்தவுடன் அவன் தற்செயலாக அந்த பெண் மீது விழுந்து விட்டான். நிலைமை மிகவும் சங்கடமாக இருந்தது மற்றும் கிறிஸ்டோபர் வேகமாக அவளை சமாதானப்படுத்த முயன்றார். தான் ஒருபோதும் அவளுக்கு தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்று மீண்டும் மீண்டும் கூறினார். தான் இந்த வீட்டில் ஒரு குத்தகைதாரர் என்று விளக்கினார். மேலும் நடந்ததை பற்றி அமைதியான சூழலில் விவாதிக்க முன்மொழிந்தார். இருந்தபோதிலும் அந்த பெண் இன்னும் கோபமாகவும் வெட்கப்படவும் இருந்தாள். தன்னை தனியாக விடுமாறு சொன்னாள். என்ன நடந்தது என்பதை உணர்ந்த கிறிஸ்டோபர் வேகமாக அவளை விட்டு எழுந்தார். மேலும் தனது வெட்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மன்னிப்பு கேட்டார். அவர்கள் இருவரும் எழுந்து நின்றபோது அவன் உறுதியாக அவளிடம் மீண்டும் தன் மீது கத்தியை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னான். அவள் சம்மதமாக தலையசைத்தாள். ஆனால் அவளது கண்களில் இன்னும் பழிவாங்கும் முயற்சிகளை தொடர்வ அவளது உறுதிப்பாடு தெரிந்தது. நேரத்தை வீணாக்காமல் அவள் திட்டம் பிக்கு மாறினாள். மேலும் வேகமாக சென்று அவனது மர்ம உறுப்பில் உதைத்தாள். அவளது நோக்கத்தை உணர்ந்த கிறிஸ்டோபர் அவளை இம்மொபிலைஸ் செய்யும் தனது திறனை உடனடியாக பயன்படுத்தினார். அவளது தாக்குதலை தவிர்க்க அவனால் கஷ்டப்பட்டு முடிந்தது. பேரழிவுக்கு எவ்வளவு அருகில் வந்தான் என்பதை உணர்ந்த கிறிஸ்டோபர் பின்வடைந்தார். இந்த பெண் ஒரு உண்மையான அச்சுறுத்தல் என்பதை முழுமையாக அறிந்திருந்தார். ஏன் தனது வாக்கை மீறினாய் என்று அவளிடம் கேட்டபோது அவள் இந்த முறை கத்தியை பயன்படுத்தவில்லை, அதனால் திட்டத்தை கடைபிடித்தேன் என்று பதிலளித்தாள். ஒரு விதத்தில் அவள் சரியாக இருந்தபோதிலும் அவளது வன்முறை போக்குகள் வெளிப்படையாகவே இருந்தன. தனது உடல் இனி தன் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை உணர்ந்து அவள் திடீரென குழப்பமடைந்தாள். மேலும் கிறிஸ்டோபருக்கு அவளது ஆத்மாவை பாதிக்கும் திறன் இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தாள். அதற்கு பதிலாகவும் வீட்டின் உரிமையாளரிடமிருந்து அவள் ஒரு மர்மமான ஆள் என்று கேள்விப்பட்டதாகவும் இதுவே அவளது நடத்தை குறித்த அவனது திகைப்புக்கு காரணம் என்றும் விளக்கினான். அவள் நிர்வாணமாக இருந்ததை தான் தற்செயலாகத்தான் பார்த்ததாக மீண்டும் வலியுறுத்தினான். ஆனால் அவள் ஆடையின்றி குளியலறையிலிருந்து வெளிவந்ததால் நிலைமை மோசமடைந்தது என்றும் கூறினான். அவனது விளக்கத்தை கேட்ட பிறகு அவள் வெளிப்படையாகவே நிலைமையை பற்றி யோசித்து இன்று அவனை போகவிட முடிவு செய்தாள். இருப்பினும் நடந்த எல்லாவற்றையும் அவன் மறந்துவிட வேண்டும் என்று எச்சரித்தாள். அவ்வாறு செய்யாவிட்டால் அவனை கொன்றுவிடுவதாக மிரட்டினாள்.
அவளுடைய அச்சமற்ற மற்றும் கோபமான குணம் அவளால் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகத்தையும் ஏற்படுத்தவில்லை. வீட்டின் உரிமையாளர் அவளுடைய குணம் விரும்பத்தக்கதல்ல என்று கூறியது சரிதான் என்று கதாநாயகன் உணர்ந்தான். அடுத்த நாள் கிறிஸ்டோபர் கூலிப்படை நகரத்திற்கு மர்சனரி சிட்டிக்கு சென்றான். அது சத்தம் நிறைந்ததும் பரபரப்பாகவும் இருக்கும் ஒரு பகுதியாகும். அவர்கள் செய்த வேலைக்கு பணம் சம்பாதிக்கும் மக்களால் நிரம்பியிருந்தது. ஆவி மாஸ்டர்களின் உலகிற்கு ஒரு புதியவனாக கிறிஸ்டோபருக்கு தான் என்ன செய்யப் போகிறான் என்று தெரியவில்லை. பணிகளை பெறுவதற்கு தேவையான கூலிப்படை சின்னம் தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்து அவன் உதவிக்காக வரவேற்பாளரிடம் திரும்பினான். அவள் அவனிடம் பொறுமையாக ஒரு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட கூலிப்படை குழுவில் சேர்வதன் மூலம் அவன் தானாகவே தனது சின்னத்தை பெறுவான் என்று விளக்கினாள். பின்னர் அவள் அவனை நகர வாயிலுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு ஆள் சேர்ப்பு இடத்திற்கு வழி நடத்தினாள். அங்கு குழுக்கள் புதிய உறுப்பினர்களை தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தன. தனக்கு தேவையான அனைத்து பதில்களையும் பெற்ற கிறிஸ்டோபர் தனக்கு உதவியதில் மகிழ்ச்சி அடைந்ததாக தோன்றிய அந்த பெண் ஊழியருக்கு நன்றி தெரிவித்தார். மண்டபத்தில் இருந்த மற்ற பார்வையாளர்கள் அவன் எவ்வளவு மரியாதையாகவும் நன்றியுடனும் இருந்தான் என்பதை கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. அவன் அந்த பெண்ணிடம் விடைபெற்று ஆள் சேர்ப்பு இடத்தை நோக்கிச் சென்றான். வழியில் அவன் ஒரு உயரமான, தசைகள் நிறைந்த, கவர்ச்சியான தோற்றமுடைய மனிதனை சந்தித்தான். மண்டபத்தில் இருந்த மற்றவர்கள் அவனது நடத்தையால் எரிச்சலடைந்ததை கிறிஸ்டோபர் கவனித்தான். வரிசையை மதிக்காமல், ஆனால் அவனது அந்தஸ்தை தெரிந்ததால் அவர்கள் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தனர். இந்த மனிதன் கேலப், அயன் பிளட் கூலிப்படை குழுவை சேர்ந்தவன். அது கூலிப்படை நகரத்தில் முதலிடத்தை பிடித்திருந்தது. கேலப் வரவேற்பறையை அணுகிய போது கேலியாக அந்த பெண் ஊழியரை சின்ன பொண்ணு என்று அழைத்து தனக்கு ஏதாவது வேலைகள் இருக்கிறதா என்று கேட்குமாறு கோபத்துடன் கண்டித்தான். இருப்பினும் அவன் உடனடியாக அவளிடம் எரிச்சலுடன் அவளை போன்ற ஒரு சாதாரண ஆளுக்கு தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல உரிமையில்லை என்று பதிலளித்தான். அவன் தொடர்ந்து வரிசையில் இருந்த மற்ற எல்லா மக்களுக்கும் முன்னால் தான் நின்றதாகவும் ஆனால் அவர்களில் யாரும் எதிர்க்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினான். இருப்பினும் அந்த பெண் ஊழியர் விரக்தியில் விதிகளை பின்பற்றி வரிசையில் நிற்கும்படி தொடர்ந்து அவனை கெஞ்சினாள். அவளது கண்கள் பதட்டத்துடனும் நம்பிக்கையற்ற தன்மையுடனும் நிரம்பியிருந்தன. அது கேலப்பின் கோபத்தை மேலும் தூண்டியது. அவன் தன்னைத்தானே அடக்கிக் கொள்ள முடியாமல் கீழ்ப்படியாமைக்காக அவளை கடுமையாக தண்டிக்க தயாராகி அவளது முடியை பிடிக்கவிருந்தான். இருப்பினும் இந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் தலையிட்டான். அவன் விரைவாக குதித்து கேலப்பின் கையை பிடித்து அவனை உறுதியாக தடுத்தான். ஆச்சரியமும் ஆக்ரோஷமும் அடைந்த கேலப் இந்த மனிதன் யார் என்றும் ஏன் தலையிட துணிந்தான் என்றும் விளக்கக் கோரினான். கிறிஸ்டோபர் அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் தான் பள்ளியில் படிக்கும் ஒரு சாதாரண மாணவன் என்றும் புறக்கணிக்கப்படுவதை தாங்க முடியாது என்றும் கூறினான். தீவிர கண் தொடர்பை நிலைநாட்டி அவன் கேலப்பின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். அவர்கள் நேருக்கு நேர் நின்று கொண்டிருந்த போது அவனை இழுத்துச் செல்ல அனுமதிக்கவில்லை. நடந்த அனைத்தும் அறையில் இருந்த மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. வளரும் ஆர்வத்துடன் மக்கள் இந்த மோதலை பார்த்துக் கொண்டிருந்தனர். மற்றும் வழிப்போக்கர்களில் ஒருவன் சிரித்துக்கொண்டே கேலப்பை எதிர்க்கும் தனது முடிவிற்காக கிறிஸ்டோபர் நிச்சயம் வருந்துவான் என்று கணித்தான். இந்த கருத்துக்கள் கேலப்பை பதட்டப்படுத்தின. இத்தனை பேர் முன்னிலையில் தான் தோற்பது தனது மதிப்பை கெடுத்துவிடும் என்பதை அவன் உணர்ந்தான். தன் முகத்தை காப்பாற்றவும் மரியாதையை இழக்காமல் இருக்கவும் அவமானத்தை தவிர்ப்பதற்கு ஒரே வழி கடுமையாக தாக்குவதுதான் என்று அவன் முடிவு செய்தான். கிறிஸ்டோபர் தனது தலையீட்டிற்காக நிச்சயம் பணம் செலுத்துவான் என்று அறிவித்தான். இருப்பினும் கேலப்பின் சாத்தியமான நடவடிக்கைகளை எதிர்பார்த்த கிறிஸ்டோபர் கவனம் செலுத்தி சரியான தருணத்திற்காக காத்திருந்தான். சரியான தருணத்தில் அவன் ஒரு எதிர்குத்து கொடுத்தான். 360 டிகிரி அசைவு மூலம் கேலப்பை தலையில் சாய்த்தான். நடப்பதை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் வியப்படைந்தனர். தற்செயலாக இங்கு வந்து சேர்ந்த ஒரு புதியவன் கேலப்பை தோற்கடிக்க முடிந்தது என்று யாராலும் நம்ப முடியவில்லை. அவன் ஜான் சிட்டியில் உள்ள நிலத்தடி சண்டை அரங்கின் சாம்பியனாக இருக்கப்பட்டான். அவமானிக்கப்பட்டும் கோபமடைந்தும் கேலப் தயங்கவில்லை. திடீரென அவன் தனது புகழ்பெற்ற உடன்பிறந்த ஆவி பெட்டை, பெட் ஸ்பிரிட் பெர்சர்க்கர் பிளாக் பியரை அழைத்தான். மண்டபத்தில் ஒரு அடன் பழுப்பு நிற போர்ட்டல் மின்னியது. அதிலிருந்து ஒரு பெரிய கரடி குதித்து வெளிவந்தது. ஒரு 2 நட்சத்திர E3 நிலை பேட்டில் பெட். இருப்பினும் அதன் மகத்தான வலிமை இருந்த போதிலும் கரடிக்கு பலவீனங்களும் இருந்தன. அதன் பாதிக்கப்படும் விடம் அதன் மூக்கு ஆகும். தனது பெட்டை நம்பிக்கையுடன் கட்டுப்படுத்திய கேலப் அதனை ஷான் என்று அழைத்தான். கிறிஸ்டோபரை தாக்க உத்தரவிட்டான். பிளாக் பியர் பெர்சர்க்கர் தனது சக்தியை பயன்படுத்துவதை பார்த்த கிறிஸ்டோபர் தனக்கு ஒரு கடினமான சோதனை காத்திருக்கிறது என்பதை அறிந்தான். கரடி இம்பாக்ட் ரோரிங் என்ற திறனை பயன்படுத்தியது. இந்த தாக்குதல் கிறிஸ்டோபரையும் மண்டபத்தில் இருந்த அனைத்து பலவீன வழிப்போக்கர்களையும் அதிர்ச்சியாக்கியது. நம்ப முடியாத அளவிற்கு உரக்க அலறல் மக்கள் தங்கள் கைகளால் தங்கள் காதுகளை மூடக்கொள்ளச் செய்தது. இருப்பினும் அந்த தாக்குதலின் முழு சக்தி இருந்த போதிலும் கிறிஸ்டோபர் பாதுகாப்பாகவே இருந்தான். கேலப்பை குழப்பமடையச் செய்தது. மற்றவர்கள் அனைவரும் ஒரு மயக்க நிலையில் இருந்தபோது கிறிஸ்டோபரால் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த கரடியின் திறனை எதிர்க்க முடிந்தது என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்டோபரை அமைதியாக பார்த்த கிறிஸ்டோபர் அவன்
தொடர விரும்பினால் தான் இந்த விளையாட்டுப் போட்டியில் மகிழ்ச்சியுடன் சேர்வேன் என்று பதிலளித்தான். கேலப் உற்சாகத்தால் மேலும் மேலும் ஆட்கொள்ளப்பட்டு தனது வெற்றியில் நம்பிக்கையுடன் இன்னும் ஆக்ரோஷமான தாக்குதலுக்கு தயாரானான். இந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் தனது சொந்த ஆவி பெட்டை அழைத்தான். அவனது மிருகம் ஒரு பெரிய ஊதா நிற போர்ட்டலில் இருந்து வெளிவந்தது. என்ன உயிரினம் வெளிவரும் என்று கூட்டம் ஆர்வத்துடன் காத்திருந்தது. இருப்பினும் ஹஸ்கி வெளிவந்தபோது உற்சாகமான எதிர்பார்ப்பு விரைவில் சிரிப்பாக மாறியது. சில பார்வையாளர்கள் கேலி செய்யத் தொடங்கினர். கிறிஸ்டோபரின் தேர்வை கேள்வி கேட்கவும் சண்டையை தாங்க முடியாவிட்டால் ஹஸ்கி சண்டை களத்திலிருந்து ஓடிவிடும் என்றும் நகைச்சுவையாக பேசினர். கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் கூட சிரித்துக்கொண்டே ஹஸ்கி நேராக அவளை பார்ப்பது போலே தோன்றுகிறது என்று குறிப்பிட்டார். கேலப் தனது பெட்டை பார்த்து சிரித்துவிட்டு தான் இந்த ஆளை அதிகமாக மதிப்பிட்டு விட்டேன் என்று கூறினான். பின்னர் அவன் தனது ஷானை ஹஸ்கியை தாக்கி இரவு உணவுக்கு சாப்பிட உத்தரவிட்டான். பின்னர் நாயகன் தனது பெட்டின் கவனத்தை அனைவரும் அவர்களை பார்த்து சிரிப்பதைப் பால் ஈர்த்தான். எல்லா கேலிகளுக்கும் மீறி கிறிஸ்டோபர் தனது ஹஸ்கி 205 அதன் வலிமையை நிரூபிக்கச் சொல்ல தீர்மானித்தான். பிளாக் பியர் தனது பவர்ஃபுல் அயன் கிளாத் திறனை தாக்க பயன்படுத்திய போது ஹஸ்கி அதை சாதுரியமாக தவிர்த்து அதன் நம்ப முடியாத அளவிற்கு சுறுசுறுப்பையும் திறமையையும் காட்டியது. கேலப் சிரித்து ஹஸ்கியின் எதிர்த்தாக்குதல் முயற்சியை பார்த்து சிரித்தான். அதை தற்கொலை என்று கருதினான். இருப்பினும் அவனது சிரிப்பு விரைவில் குறைந்தது. 205 பார்வையாளர்களின் ஆச்சரியத்தின் மத்தியில் ஒரு பிரமிக்க வைக்கும் செர்பரஸாக மாறியது. கேலப் ஆச்சரியத்துடன் அந்த உயிரினம் இறுதி அடியை தயார்படுத்த காத்திருக்கிறதை கண்டான். பெர்செக்கர் ஆபத்தை கவனித்து நேரடி மோதலை தவிர்க்க பின்வளைய ஆரம்பித்தது. ஆனால் 205 அந்த தருணத்தை தவறவிடாமல் கரடியை கல்லாக மாற்றி பாதிக்கப்படும் நிலைக்கு மாற்றியது. இதை பயன்படுத்திய செர்பரஸ் கரடியின் இடது கண்ணில் ஒரு பவர்ஃபுல் அடியை கொடுத்தது. பெர்செக்கர் உயிர் பிழைத்தாலும் சேதம் மிகவும் கடுமையாக இருந்தது. 2 ஆவி மிருகங்களும் தற்காலிகமாக பின்வளைந்தன. நிலைமையை மதிப்பிடுவதற்கும் அடுத்த கட்ட போருக்கு தயாராகுவதற்கும் ஒன்றுக்கொன்று நேரத்தை கொடுத்தன. சண்டை மேலும் மேலும் இந்தனமாக வருவதை உணர்ந்த கேலப் கிறிஸ்டோபரின் திறமையை ஒப்புக்கொண்டான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மீறி அவன் தனது கரடியை தொடர்ந்து சண்டையிட உத்தரவிட்டான். அவன் ஷானை ப்ரூட்டல் ஸ்ட்ரைக் திறனை பயன்படுத்தி 205 அழித்து தனது இழந்த பெருமையை மீட்பதாக சபதம் எடுத்தான். அதற்கு பதிலளித்த கிறிஸ்டோபர் 205 எதிரியின் மீது பவர்ஃபுல்லான திறனான அன்ஆத்லி ஃபயரை பயன்படுத்துமாறு கட்டளையிட்டான். பிரகாசமான தீப்பிழம்புகள் கரடியை சூழ்ந்து தீவிரமாக எரிந்து அதற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ஷான் அந்த தாக்குதலின் முழு சக்தி இருந்த போதிலும் தனது ப்ரூட்டல் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அடியை தடுக்க முடிந்தது. இது மிகுந்த சக்தியுடன் தாக்குதலை தாங்க உதவியது. திடீரென வலி மற்றும் கோபத்தின் தாக்கத்தின் அடியில் ஷான் பெர்செக்கர் நிலைக்கு சென்றது. என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்த கிறிஸ்டோபர் தனது பெட்டை மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று விரைவில் எச்சரித்தான். இருப்பினும் பிளாக் பியர் பெர்செக்கர் தன்னை அடக்க முடியாமல் தொடர்ச்சியான வேகமான மற்றும் பவர்ஃபுல்லான அடிகளை 205 மீது செலுத்தியது. அவன் தாக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் தரையில் விழுந்தான். தனது செல்லப்பிராணி இவ்வளவு மோசமாக காயமடைந்ததை பார்த்த கிறிஸ்டோபர் குற்ற உணர்ச்சியுடனும் தன்னைத்தானே நிந்திக்கும் எண்ணத்துடனும் துடித்தான். ஒரு தளபதியாக தனது அனுபவமின்மையே இத்தகைய மோசமான விளைவுகளுக்கு வழிவகுத்தது என்று அவன் தன்னைத்தானே குற்றம் சாட்டிக் கொண்டான். இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆன்ம செல்லப்பிராணிக்கு எதிராக முன்னாலிருந்து தாக்கும் தாக்குதலுக்கு அவன் பிடிவாதமாக இருந்திருக்காவிட்டால் நிலைமை வேறுவிதமாக முடிந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். எதிர்த்தாக்குதலுக்கான சரியான தருணத்திற்காக காத்திருந்து கரடியின் தாக்குதல்களை தவிர்க்கும் தாக்குதல் திறனை பயன்படுத்தியிருந்தால் போரின் விளைவு இன்னும் வெற்றிகரமாக இருந்திருக்கலாம். கருப்பு கரடி உண்மையிலேயே வகுப்பு ஆவி செல்லப்பிராணிகளிடையே அதன் பெயருக்கு தகுதியானது என்பதையும் கிறிஸ்டோபர் ஒப்புக்கொண்டான். ஏனெனில் அது அதிசயமான நெருப்பை தாங்கி அத்தகைய அழிவுகரமான சக்தியுடன் ஒரு அடியை தடுத்து நிறுத்தியதன் மூலம் அதன் வலிமையையும் நெகிழ்ச்சியையும் நிரூபித்தது. இருப்பினும் அதன் சக்தி இருந்தபோதிலும் கரடி அதிகரித்து வரும் கவனக்குறைவுடன் காணப்படுவதை கிறிஸ்டோபரால் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை. இரு சண்டைக்காரர்களும் கடுமையாக காயமடைந்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு கிறிஸ்டோபர் தனது தவறுகளுக்காக 205 இடம் மன்னிப்பு கேட்டான். அவன் இன்னும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டான். பின்னர் அவன் தனது செல்லப்பிராணியை ஒப்பந்த வாயிலுக்கு திரும்பிச் சென்று மீண்டு வர அனுமதிக்குமாறு கட்டளையிட்டான். இருப்பினும் அவனுக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக 205 இந்த முடிவை எதிர்த்தது. அத்தகைய ஆபத்தான சூழ்நிலையில் தனது எஜமானை விட்டுச் செல்ல தான் விரும்பவில்லை என்று தெளிவுபடுத்தியது. பின்னர் கிறிஸ்டோபர் தன்னிடம் ஒரு திட்டம் இருப்பதாகவும் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அவனுக்கு உறுதியளித்தான். பிரச்சனையை தான் சமாளிப்பதாக உறுதியளித்தான். தனது எஜமானரின் வார்த்தைகளை கேட்ட 205 நிம்மதியடைந்தது மற்றும் ஒப்பந்த வாயிலுக்குள் மறைவதற்கு முன் அவனை கவனமாக இருக்குமாறு வலியுறுத்தியது.
இதற்கிடையில் என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்த காலப் கேலி செய்யாமல் இருக்க முடியவில்லை. போரின் மிகவும் தீர்க்கமான தருணத்தில் தனது ஆவி செல்லப் பிராணியை அனுப்பி வைத்ததற்காக அவன் கிறிஸ்டோபரை ஒரு முட்டாள் என்று அழைத்தான். கிறிஸ்டோபர் வெளிப்படையாக தனது சொந்த மரணத்தை எதிர்கொள்ள தயங்கவில்லை என்று காலப் கேலியாக கூறினார். அதற்கு கதாநாயகன் கடுமையாக காயமடைந்தால் கூட தனது செல்லப்பிராணியை தொடர்ந்து சண்டையிட கட்டாயப்படுத்துவாரா என்று கேட்டான். தான் தயங்க மாட்டேன் என்று காலப் தெளிவுபடுத்திய போது தனது செல்லப்பிராணியை பராமரிக்காத எவரும் உண்மையான ஆவி மாஸ்டர் என்று அழைக்கப்பட முடியாது என்று கிறிஸ்டோபர் வலியுறுத்தினார். இருப்பினும் இந்த வார்த்தைகள் இருந்தபோதிலும் காலப் கிறிஸ்டோபரின் பார்வையை எளிமையானதாகவும் குழந்தைத்தனமானதாகவும் கருதினார். காலபின் அனுபவத்தில் ஆவி வழிகாட்டிகள் பலமரம் ஆபத்தான பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்று காலப் விளக்கினார். திடீரென கருப்பு கரடி கொல்லும் அடியை கொடுக்க தயாராக கிறிஸ்டோபரை நோக்கி பாய்ந்தது. இருப்பினும் கடைசி தருணத்தில் ஒரு மர்மமான நபர் பல பாதுகாவலர்களுடன் வந்து சண்டையை நிறுத்தினார். அந்த அந்நியன் காலப்பிடம் கூலிப்படை நகரத்தில் நடைமுறையில் உள்ள விதிகள் பற்றி அவனுக்கு தெரியுமா என்று கேட்டான். தனிப்பட்ட குறைகள் எதுவாக இருந்தாலும் நகரத்திற்குள் சண்டையிடுவது கடுமையாக தடை செய்யப்பட்டது என்றும் அத்தகைய செயல்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் அவர் இரு சண்டைக்காரர்களுக்கும் நினைவூட்டினார். அந்த கூட்டனர் மெதுவாக அவர்களுக்கு முன் நிற்பது யார் என்பதை உணரத் தொடங்கினர். மேலும் வெளிச்சத்திற்கு வந்தபோதும் அந்த நபர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அவர் நகரத்தின் இளம் மாஸ்டர் ஆவார். அந்த மண்டபம் ஆச்சரியத்தின் முணுமுணுப்பால் நிரப்பப்பட்டது. மேலும் அவர் கூலிப்படையினரின் குழுவை எதிர்கொள்ள வந்திருக்கலாம் என்று பலர் ஊகிக்கத் தொடங்கினர். மற்றவர்கள் இளம் மாஸ்டரின் அதிகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் அற்பமானவர்கள் என்று குறிப்பிட்டனர். கிறிஸ்டோபர் வெளிப்படையான ஆர்வத்துடன் இளம் மாஸ்டரை பார்த்தபோது அவர் ஒரு செல்வாக்குமிக்க நகர அதிபரின் மகன் என்பதையும் அவன் விரைவாக கவனித்தான். இது அவனை சுற்றியுள்ளவர்களின் கண்களில் அவரது முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தியது. இளம் மாஸ்டர் நெருங்கி வந்தபோது இந்த நகரத்தில் நடைமுறையில் உள்ள விதிகள் பற்றி தனக்கு தெரியும் என்று காலப் ஒப்புக்கொண்டான். இந்த விதிகள் தன் போன்ற ஒருவருக்கு பொருந்துமா என்று அவன் கேட்டான். மற்றும் கிறிஸ்டோபர் தன்னை அவமதித்து விட்டான் என்றும் தண்டனைக்கு தகுதியானவன் என்றும் உடனடியாக அறிவித்தான். இரும்பு இரத்த கூலிப்படை குழுவின் தொடர்புகளை கருத்தில் கொண்ட காலப் இளம் மாஸ்டர் கனிவாக நடந்து கொண்டு இந்த மோதலில் இடைப்பட மாட்டார் என்று நம்பினார். இருப்பினும் இளம் மாஸ்டர் அமைதியாகவும் கவலைப்படாமலும் இருந்து காலப்புக்கு ஏன் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி மூலம் பதிலளித்தார். அவன் மேலும் தனக்கு தெரிந்தவரை இரும்பு இரத்த கூலிப்படையினர் சார்பாக பேச காலப்பிற்கு அதிகாரமில்லை என்று கூறினான். இது அவனது சிறப்பு சிகிச்சைக்கான கூற்று மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியது. திகைப்படைந்த காலப் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு தயக்கத்துடன் பின்வாங்க ஒப்புக்கொண்டான். கிறிஸ்டோபரை உயிருடன் வைத்திருப்பதாக அவன் உறுதியளித்தான். ஆனால் அவனை மீண்டும் கூலிப்படை நகரில் காட்ட வேண்டாம் என்று எச்சரித்தான். இல்லையெனில் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று கூறினான். பின்னர் அவன் தனது செல்லப்பிராணியான ஷானை ஒப்பந்த வாயிலுக்கு திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டான். இதற்கு பிறகு இளம் மாஸ்டர் கிறிஸ்டோபரிடம் திரும்பி அவன் பாதுகாப்பாக இருக்கிறானா என்று கேட்டார். தன்னை மார்ட்டின் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். தனது ஊழியர்களில் ஒருவரை காப்பாற்றியதற்காக கிறிஸ்டோபருக்கு அவர் நன்றி தெரிவித்தார். கிறிஸ்டோபர் பதிலுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் மற்றும் மார்ட்டினின் தலையீட்டிற்கு நன்றி தெரிவித்தார். இது மேலும் வன்முறையை தடுத்தது மற்றும் சூழ்நிலையை தணித்தது. மார்ட்டின் இன்னும் அமைதியாக கிறிஸ்டோபருக்கு சில உதவி குறிப்புகளை வழங்கினார். காலப்பின் குணம் அதிகம் விரும்புவதாக இல்லை என்றாலும் அவனது கருப்பு கரடி நிச்சயமாக மிகப்பெரிய வலிமையை கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். அத்தகைய பயங்கரமான ஆவி செல்லப்பிராணியை காயப்படுத்தியதற்காக கிறிஸ்டோபரை மார்ட்டின் பாராட்டியதோடு, ஆனால் காலப் இதை மன்னிக்க மாட்டான் என்றும் பழிவாங்கலை தேடுவான் என்றும் எச்சரித்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக கிறிஸ்டோபர் அவருக்கு ஆலோசனைக்கு நன்றி தெரிவித்தார். சிறிது நேரம் கழித்து கிறிஸ்டோபர் கூலிப்படை நகரில் உள்ள ஆள் சேர்ப்பு மைதானத்தை அடைந்தார். அங்கு பல கூலிப்படையினர் புதிய விண்ணப்பதாரர்களுடன் பல்வேறு குழுக்களில் அவர்களின் சாத்தியப்பான பங்கேற்பு பற்றி விவாதித்தனர். திடீரென்று கிறிஸ்டோபர் மேலும் பல சாதாரணமற்ற குழுக்களை கவனித்தார். உதாரணமாக, தற்காப்பு கலைகள் தெரிந்த ஆவி மாஸ்டர்களை தேடிக்கொண்டிருந்த ஆசிரியர்மா குழு, நடனமாடக்கூடிய நியாயமான தோற்றம் கொண்ட சகோதரர்களை ஈர்த்த சூப்பர் சால்டி கேண்டீஸ் என்ற குழுவும் இருந்தது. சிறிது நேரம் எந்த குழுவில் சேர்வது சிறந்தது என்று கிறிஸ்டோபர் யோசித்தார். திடீரென்று அவள் அருகில் அமர்ந்து நடக்கும் எல்லாவற்றையும் ஆர்வமில்லாமல் பார்த்தாள்.
சில வினாடிகள் கவனித்த பிறகு அவள் தனது அறையில் தங்குபவள் என்று அடையாளம் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். உடையை மாற்றிய பிறகு அவள் கிட்டத்தட்ட அடையாளம் தெரியாத நிலையில் இருந்தாள் என்று அவன் குறிப்பிட்டான்.